ஒரு திருடனை காப்பாற்றி விட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு திருடனை காப்பாற்றி விட்டீங்க, அவன் திருடனதை கண்டுபிடிச்சிட்டாரு, நீங்க போய் நின்று காப்பாற்றி விட்டீங்க. காப்பாற்றி விட்டதுக்கு அப்புறம் அந்த திருடனை பார்த்து என்ன பண்ணுவீங்க? வண்டி வண்டியா பேசுவீங்க. டேய், நான் இருந்ததுனால உன் உயிர் இன்னைக்கு பொழைச்சிருச்சு, உன்னை தப்பிச்சு விட்டேன், நீ எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, என்னைக்கு உன்னை தப்பிச்சு விட அப்படியே பேசி அவனே வேணாம் சார், இனி வாழ்க்கையில் திருடவே மாட்டேன் சார், இதுக்கு பேசாமல் நீங்கள் அவங்க கையிலேயே என்னை பிடிச்சி கொடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அவனை நம்ம என்ன பண்ணுவோம்? காப்பாற்றி விட்டதும் இல்லாமல் அவனுக்கு சுவிசேஷம் சொல்கிறோன்னு வேற ஒரு பிளான் பண்ணுவோம். இது நல்ல வாய்ப்பு, உன்னை காப்பாற்றி விட்டு உனக்கு சுவிசேஷத்தை சொல்கிறான் பாரு அப்படின்னு நினச்சி அப்படி பேசுவோம் பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இயேசு இந்த இடத்துல எந்த விதத்துலையும் அந்த லேடி அவங்கள காயப்படுத்துறதுக்கு கர்த்தர் விரும்பவே இல்லை. நம்மளா இருந்தால் ஏன் பண்ண, எங்கே பண்ணின, எப்போ பண்ணின, எப்படி பண்ண, எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்க, உனக்கு இது நல்லதா, புருஷன் இருக்கானா இல்லையா, எத்தனை கேட்போம். ஆண்டவர் கேட்குறாரு, ஸ்திரீயே ஸ்திரீயே அப்படின்னா, மகளே உன்னை யாருமே கல்லறி இல்லையா, உன்னை யாருமே நியாயம் தீர்க்க இல்லையா? உடனே இந்த பொண்ணு சொல்லுது, இல்லை ஆண்டவரே. உடனே இவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்கல, நீ போ. ஆனா ஒன்னு சொல்றேன், இனி என்ன பண்ணாத, இனி என்ன தப்பு பண்ணிடாதப்பா, அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷிய உடைச்சு மாற்றி எங்க கொண்டு வந்துச்சுன்னா, அவருடைய பாதத்தை கழுகுற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. ஹல்லேலூயா. அவரை போல புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? அவரை போல நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருமே என்ன புரிஞ்சுக்கிடாட்டாலும் யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு தெரியுமா? நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான்ப்பா நான் உயிரோட வாழ்றேன், என்னை பற்றி தெரிஞ்சதுனால மட்டும்தான்ப்பா நான் உயிரோட வாழ்றேன். நீங்களும் என்ன புரிஞ்சுக்கலன்னா இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை. என் கணவனார் என்ன புரிஞ்சுக்கல, என் மனைவி புரிஞ்சுக்கல, என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கல. ஆனா என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒருத்தர் யாருன்னா, ஏசப்பா என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை பேசி திடப்படுத்தி தைரியப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் நடத்துறதுனால தான் நான் உயிரோடையே நான் வாழ்றேன். அவரை மாதிரி நல்ல தெய்வம் ஒருத்தருமே இல்லை. உம்மை போல என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? அவரை போல புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? ஸோ